நடுவர் இல்ல, என்ன பெருசா நீங்க பெண்கள் பொறுப்பா இருக்கங்கிறீங்களா? நான் கேட்கிறேன், இந்த மேடையில கேட்கிறேன், ஆண்களோட உழைப்புக்கு ஈடு இணையா அவங்க ஒரு பங்கு வந்து நிக்க முடியுமா சார்? பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறாங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சு இந்த கேள்வியை கேட்கிறேன் சார். இங்க எவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்க, இவங்க பொறுப்பை இப்ப நீங்க பாப்பீங்க. கேட்கட்டுமா? குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லு. சரி, 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா, யாரும் தூக்கல. ஒரு ஐயா வேணாம் தூக்க மாட்டேன் அப்படிங்கிறார். என்ன நீங்க எப்படி உட்கார்ந்து? எனக்கு என்ன வந்துருச்சு? ஆனா அந்த கார்ல ஒரு அண்ணன் லாஸ்டா தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா அந்த கருவாப்பையை கேட்கிற, அவளை தன்னாட்டா உட்காந்துருக்கீங்க தூக்குங்க கைன்னு ஒரே கிட்டி வழி தாங்க முடியாம தூக்குறார். ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குழந்தைகள் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். கல்யாணம் பண்ண பெண்கள்கிட்ட 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா கல்யாணம் பண்ண பெண்கள் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? அப்புறம் எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு கடப்பார்? அதனால